ரேஷன் கடையில கொடுக்கறது மட்டமான பொருள் நினைக்கிறாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய துணி கூட நல்ல சிறப்பா இருக்கு. நான் பயணிச்சனால அதை சொல்றேன், பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். மட்டமான துணியில இருக்கும்போது யாருமே யூஸ் பண்ண முடியாது. அந்த துணியை கட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப உள்ள காலத்துல அவங்க துணி எப்படி போடுறாப்புல எல்லாத்துக்குமே தெரியும். அந்த துணி மட்டமான துணியை வச்சு அது யாருமே கட்டுறதும் கிடையாது. எந்த பாமர மக்களும் அதை யூஸ் பண்றதும் கிடையாது. அது வேஸ்டா தான் போகும் அந்த துணிகள்லாம். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போதெல்லாம் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கிறது. அது ஒரு சிலருக்கு அது சாத்தியப்படுவது இல்லாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு அது சாத்தியப்படுகிறது. வேட்டி சட்டையை எந்த குறையும் சொல்ல முடியாது. கிராமங்கள்ல உள்ளவங்க அதை பயன்படுத்துறாங்க. ஆனா வெளியில உள்ளவங்க இது துடைக்கிற துணிக்காகவும் மற்ற இந்த இட்லி துணியாகவும் வேற அந்த வீட்டுகள்ல தொட்டி இது கட்டுறதுக்கு தான் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த அச்சிடப்பட்டது போகாது நினைக்கிறாங்க. அது ஒரு தண்ணியில போட்டு கசக்கிட்டா அந்த அச்சு போயிடும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 3000 பணத்துடன் பொங்கல் வைக்க தேவையான பல்வேறு பொருட்கள், ஒரு கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்கள் வழங்கியுள்ளது. அரசு கொடுக்கும் வேஷ்டி சேலை போன்றவற்றை பெரும்பாலானோர் பயன்படுத்துவதில்லை. கதர் துணியினை பிடித்தவர்களும் ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்களும் வயதானவர்கள் தான் உடுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வேஷ்டி மற்றும் சேலையினை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனரா, என்னவாறு பயன்படுத்துகின்றனர், பயன்படுத்த முடியவில்லை என்றால் எதனால் பயன்படுத்த முடியவில்லை என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த வேட்டி சேலை நாங்கள் பயன்படுத்துகிறோம். என் வீட்டுக்கார வேட்டினா கட்டிக்கிடுவாரு. நான் சேலை கட்டி தான் பொங்க வைப்பேன். அந்த சேலையை கட்டி தான் நான் பொங்க வைப்பேன். மற்றபடி எல்லா சலுகையும் எங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கு. இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற முறையில் வழங்க வேண்டும், கைத்தறியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னதான் நம்ம நாட்டுப்பட்டு இருந்தாலும் பெரும்போதையான மக்கள் இப்போ நாட்டு சேலைகளை யாரும் பயன்படுத்துவதில்லை. அதனால வருங்காலங்களில் இந்த நாட்டு சேலை என்பது வாங்கி பயனற்ற முறையில் தான் கீழே போட்டு விடுகிறார்கள், பயனற்ற முறையில் இருக்கிறது. ஆகவே வருங்காலையில் நமது டெக்ஸ்டைல்ஸ் மூலமாக சிறந்த முறையில் கைத்தறி ஆடைகளை கொடுத்தால் அது கட்டுவதற்கு உகந்ததா இருக்கும். நாங்க இந்த பொங்கலுக்கு வாங்குற பருப்பு இதெல்லாம் வச்சு நல்லா பொங்கல் வைக்கிறோம். இந்த 3000 ரொம்ப பயனுள்ளதாகவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. வேட்டியை எங்க கணவர் பொங்கல் அன்னைக்கு உடுத்திக்கிறாரு. பெண்கள் இந்த சேலையை உடுத்திக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டிசைனா இருந்தா நல்லா இருக்கும், தரமா கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம் பெண்கள். தமிழக அரசு கொடுத்த தீபாவளி பொங்கல் 3000 பணமும் இந்த வேட்டி சேலை ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. போன வருஷத்துக்கு கொடுத்த வேட்டியோட இந்த வருஷம் நல்ல வேட்டியா கொடுத்துருக்காங்க. இதை சில பேர் இட்லி துணியாகவும் குடிதுண்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது இந்த முறை நல்லா இருக்கு. அதனால போன வருடம் கட்டி இந்த வருஷம் சூப்பரான வேட்டியா கொடுத்துருக்காங்க. அதை எல்லாரும் மக்கள் பூரா பயன்படுத்திக்கலாம். அரசால கொடுக்குற நலத்திட்டங்களை எல்லாரும் வாங்கி பயன்பெறத்தான் செய்யணும். இது நகர்ப்புறங்கள்ல இது அதிகமா பயன்படுத்துறாங்களா என்னங்கிறது கிடையாது. கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இதை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மீனவ கிராமங்கள் மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்கள இதை பயன்படுத்தவும் செய்யறாங்க. நகர்ப்புறங்களும் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துறதுனால இது இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தி இதை கொஞ்சம் பண்ணணும்னா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பொருளாகவும் இருக்கும். உங்களுக்கு கொடுக்குற வேட்டி சட்டை எந்த வித பிரயோஜனமும் இல்லை. அது கொடுக்கறது பிரயோஜனம் இருக்கிற மாதிரி ஏதாவது கட்டுற மாதிரி இருந்தாலும் சரிஞ்சிடலாம். அது கொடுக்குற வேஷ்டி சட்டையை வச்சு யாருமே கட்டுறது கிடையாது. வீட்டுக்கு துடைக்கிறதுக்கு துணியாகவும், தொட்டில் கட்டுறதுக்கு சேலையாகவும், இட்லிக்கு அவிக்கிறதுக்கு வேஷ்டியும் பயன்படுது. அதை கொடுக்கறது காசு கரும்பு வேணா யாருக்கா யூஸ் ஆகுமே தவிர அவங்க கொடுக்குற வேஷ்டி சட்டை எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த வாட்டியாவது அரசாங்கம் கொடுக்கறது மக்களுக்கு தேவையான உள்ள பொருளா கொடுத்தா கூட அதை பயன்படுத்துவாப்புல. உங்க இது காசு கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம். நீங்க இந்த சேலை வேட்டியை நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். பெரும்பாலும் ஏழை எளியர்களுக்கு தான் கொடுக்கறது. அதனால ஏழை எளிய வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களே கேட்பா வீடு தேடி என்னன்னாங்க இந்த சேலை வேட்டி இருந்தா கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறத அப்படி அதை கொடுத்துருது. உங்களுக்கு கொடுக்குற சீருடை, வேட்டி சட்டைகள் நான் ஒரு 10 ஆண்டுகளாக வாங்கி கொண்டிருக்கிறேன். அது எனக்கு சிறப்பாக நல்ல முறையில் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட வேட்டி சட்டைகள் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதில் யாருக்கும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தற்போதுள்ள காலகட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசின் மூலம் இலவசமாக வழங்கப்படும் வேஷ்டி சேலையை பற்றி வசதி படைத்த மக்களுக்கு கேலி கிண்டலாக இருந்தாலும் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்த ஆதரவாக உள்ளது என மக்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது.